தற்போது நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் இருக்கிறோம். தற்போதும் அவர் வீட்டிற்குள்ளே தான் இருக்கிறார். எப்பொழுதுமே அவர் வீட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் இந்த பகுதியில் தொண்டர்கள், ரசிகர்கள் என அவர் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருப்பார்கள். அவர் வீட்டை புகைப்படம் எடுத்துக்கொள்வதும், அவர் எப்படியாவது வெளியே வருவார், அவரை பார்த்து விடலாம் என எப்பொழுதும் தொண்டர்களும் ரசிகர்களும் குவிந்திருக்கும். ஆனால் இன்று ஒரு தொண்டர்களும் ஒரு ரசிகர்களும் அவர் வீட்டு வாசலில் இல்லை. குறிப்பாக நேற்று கரூரில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டதில் கூட்ட நெரிசல் சிக்கி 39 பேர் இதற்கு இறந்துள்ளனர். பலர் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். ஆனால் விஜய் அவர் அங்கு பாதிக்கப்பட்ட நபர்களை யாருமே நேரில் பார்க்காமல் நேற்று இரவே சென்னையின் திரும்பினார். அவர் சென்னை திரும்ப வீட்டிற்கு வருவதற்கு முன்பே அவர் வீட்டில் காவல்துறை பாதுகாப்பில் ஈடுபட்டு வந்தனர். நேற்று நள்ளிரவு 12 மணியில் அவர் வீட்டிற்கு வந்தார். அவர் வந்த பிறகு அதிக அளவிலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கூடுதலாக இன்று காலை இன்னும் கூடுதலாக அதிக அளவில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த நீலாங்கரையில் உள்ள விஜய் இருக்கும் தெரு முழுக்குமே போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உதவி ஆணையர், காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் என 30க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சமூக ஆர்வலர்கள் பல கேள்விகளை எழுப்பியுள்ளனர். இந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணமே விஜய் தான். காவல்துறையின் விதிமுறைகளை பின்பற்றவில்லை எனவும், ஒரு சில நபர்கள் காவல்துறை குறைவாக பணியில் போடப்பட்டதுனாலே இதுக்கு காரணம் எனவும் சொல்லியிருக்கன. இதற்கு காவல்துறையிலும் சார்பிலும் பதிலளிக்கப்பட்டது. அதிக அளவிலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஆனால் சொன்னதை விட அதிக அளவில் மக்கள் தான் காரணம் எனவும் காவல்துறையினரில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. தாவேகா சார்பும் வழக்கறிஞரும் பதில் கொடுத்துள்ளார். இதற்கு காரணம் நாங்கள் இல்லை, அனைத்து விதிமுறைகள் பின்பற்றி தான் வரும் எனவும் மாறி மாறி பதில்கள் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களிடம் கேட்போம், இந்த சம்பவம் குறித்து என்ன நிலவரம் என்றும் அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்போம். இதை விட குறிப்பாக பார்த்தீங்கன்னா மதியத்திற்கு மேலாக விஜயிடம் நேரில் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.